கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய எல்லையில்லாத சமாதானம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய பரிசுத்தம் நம் வாழ்க்கையில் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 22 28 22 24 வசனத்தின்படி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் பிரியமானவர்களே. அவர் எளியவனையும் சிறியவனையும் அவர் கைவிட மாட்டாராம். அதுதான் இந்த சத்தியம். அதில் போட்டிருக்கு. நான் அப்படியே வாசித்தா உங்களுக்கு இன்னும் அந்த வார்த்தைகளில் வல்லமை இருக்கும். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும். நம்ம ஒரு உபத்திரவத்தில் இருக்கோம்னா அந்த உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். அற்பமா இவன் தானே போய் விழுந்தான் போ அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு சொல்லுவாங்க, நீதான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி நம்ம மேலேயே குற்றம் போடுவாங்க. ஆனால் உபத்திரவத்தில் இருந்துக்கிட்டும் நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் உபத்திரவப்பட்டவர்களின் உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும். நம்ம போய் ஒரு விஷயத்தை கேட்கும்போது மற்றவங்களாம் காணா போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் மறைக்க மாட்டார். அவர் முகத்தை நமக்கு மறைக்க மாட்டாராம். மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவார். நம்ம போய் யார்கிட்ட சொன்னாலும் இவனுக்கு வேற வேலையே இல்லை, ஆமாம் இவளுக்கு என்ன வேற, எப்போ பாரு புலம்பிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம் தேவன் உபத்திரவப்பட்டவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அருவருக்க மாட்டார். அந்த உபத்திரவத்தை அவர் என்ன பண்ணுவார், என்ன இவங்க இப்படி பண்றாங்களேன்றது மாதிரி தள்ள மாட்டார். ஆனா தம் முகத்தை தேடுகிறவர்களுக்கு அவர் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நமக்கு எப்படிப்பட்ட உபத்திரவமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட வேதனையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கட்டும், பிரியமானவர்களே, அவரிடத்தில் சென்று நாம் அவரை நோக்கி முறையிடும் போது தேவன் அதை கேட்கிறவராயிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எசேக்கியா ராஜாக்கு அப்படித்தானே சொன்னாரு. சாவு எண்டு க்ளோஸ், எப்பா அவ்வளோதான், அவர் ராஜா, உனக்கு முடிஞ்சிருச்சு, உன் டைம் முடிஞ்சிருச்சு. நீ ராஜான்னா அவனுக்கு அடுத்து யார் வரணும் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்ல. நீ அரண்மனை காரியங்களை குறித்து நீ எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணிட்டு போயிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட சொல்லிட்டு போயிட்டார். யாருக்குமே மரணம்னா ஒரு பயம்தான். அப்போ அவர் முகத்தை திருப்பிக்கிட்டு தன்னுடைய பெட்டில் தான் இருக்கிறார். ஏன்னா வேதனை, அவர் முகத்தில் அவரோட உடம்புல ஒரு வியாதி வந்தது, அதன் நிமித்தமாய். அப்போ அவர் அழுகிறார், ஆண்டவரே நான் தேடலையா, நான் உனக்கு நன்மை செய்யும்படியா நான் இல்லையா, ஆண்டவரே உண்மை நான் உண்மையாக தேடினேனே சொல்லி அவர் கதறி அழும்போது ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், போனா போயிட்டு போன்னு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அப்போது நான் சாக போகிறேன்னு நினச்சா அவன் விடலை. இல்லை, எந்த எண்டிலையும் நாம் கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பங்களை வைக்கும்போது எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆண்டவர் முடிவுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அதை தொடர் செஞ்சுட்டாரு. உண்மையில் அதாவது முற்றுப்புள்ளின்னு நினைப்போம், அதை ஆண்டவர் கமாவாக்கிடுவார் நம் வாழ்க்கையில். சிலர் குடும்ப வாழ்க்கையில் கூட கணவன் மனைவியும் முழுசாக பிரிஞ்சுட்டாங்கன்றது மாதிரி இருக்கும். இனிமேல் அவங்க சேரவே வாய்ப்பு இல்லைன்னு தான் இருக்கும். இனிமேல் அவங்க வாழ்க்கை அவ்வளோதான், இனி அவங்க சேர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு இருக்கும். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், முற்றுப்புள்ளின்னு சொல்லி நீங்கள் நினைச்ச அந்த தேவன் கமாவாய் மாற்றுவார். மீண்டுமாய் அவர்கள் ஒன்றிணைந்து வாழ்வார்கள். ஏன்னா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் சொல்லியிருக்கிறார். அது மனிதன்றது அவங்களாவே கணவன் மனைவியாக இருந்தால் கூட நீங்கள் அதில் தலையிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் கணவன் மனைவியுமே ஒருவர் வெறுத்து வேண்டவே வேண்டான்னு சொல்லி குழந்தைங்க இருந்தால் கூட அவங்க பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். நாம் ஜெபிக்கும் போது அவங்க எந்த எல்லைக்கு வேணா போயிருக்கட்டும், இல்லைப்பா இத்தனை வருஷம் ஆச்சு முடியாது, அவருக்கு எல்லாம் கூடும். அவருக்கு 1000 நாட்கள் ஒரு நிமிஷத்தை போல. தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கு 1000 வருடங்கள் ஒரே நிமிஷத்தை போல.
அவருக்கு டைம் இல்லை. அவர் காலங்களை எல்லைகளை கடந்தவர். அவர் முக்காலமும் உணர்ந்தவர். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமா இருக்கிறவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அவர் உபத்திரவப்பட்டவர்களுடைய அந்த கூக்குரலை அவர் அசட்டை பண்ணாதவர், அருவருக்காதவர், அதை கேட்கிறவர், கேட்டு அருளுவார். உங்க பிள்ளைங்க அப்படி ஒரு வேலை அப்ளை பண்ணியிருந்தா தேவனிடத்துல கதருங்க, ஜெபிங்க, நிச்சயமாக மாற்றுவார். எங்கள் வாழ்க்கையில் என் கணவரோட தம்பி, என்னோட கொழுந்தனோட மனைவியும் பிரிந்திருந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் 9 வருடங்களாய் நாங்கள் ஜெபித்தோம். அவள் சொல்லிட்டா, இவனோடலாம் நான் அவன் தான் பேசுவான், இவனோடலாம் நான் வாழவே முடியாது. அவங்க அம்மா சொல்கிறா, ஏய் ஃபோனெல்லாம் இனிமேல் பண்ணாத. ஏன்னா நாங்கள் இடையில போட்டு அது சின்ன பொண்ணாக இருக்கே, அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போம், பெரியவங்க தானே இப்படி பண்ணுறாங்கன்னு பேசி பார்த்தா அம்மா சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவள் சொல்லுவாள். அப்பா அவள் சொல்கிறா, திருடன் கூட நான் வாழ மாட்டேன், இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்கன்றான். அவங்க அம்மா, ஏய் எங்களை கேவலமாக பேசு, நீ எதுக்கு ஃபோன் பண்ணுற, அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் கேட்கவே காது கூசும். ஆனாலும் தொடர்ந்து எங்கள் குடும்ப ஜெபத்தில் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு காலகட்டம் வரும்போது என் கணவரே கேட்டார், ஏமா நீ இன்னுமா அவங்களுக்காக ஜெபிக்கிற? அந்த கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறார், நம்ம ஜெபிக்கணும். அவர் செய்யும் வரையிலும் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் ரகசியம். ஏன்னா அவர் உபத்திரவப்பட்டவர்கள் உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் இருக்கிறார். நம்ம உபத்திரவத்தில் இருக்கோம்னா நம்ம தான் ஆண்டவர்கிட்ட அவர் அதை அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். அவர் முகத்தை நாம் தேடும்போது நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏற்ற வேலை, அவருக்குன்னு ஒரு வேலை வரணும்ல, அப்போ காரியத்தை மாறுதலாய் நடத்துவார். இப்போ மீண்டும் அவர்கள் சேர்ந்து, இப்போ அந்த பையன் 4ஆம் கிளாஸில் சேர்ந்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு 10 வயசு 9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். உண்மையில் பிரியமானவர்களே, ஆச்சரியமான காரியம். ஏன்னா அவர் உபத்திரவப்பட்டவங்களின் உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டார். இன்றைக்கு யாரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் யாருடனோ தேவன் பேசும்படியா இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக இடைப்படுகிறார். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு அது உகந்ததா இல்லாமல் இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவை தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்க. எந்த காரியத்திலனாலும் அவங்க உபத்திரவத்தில் மாட்டிகிட்டு இருக்கலாம், கடனில் மாட்டியிருக்கலாம், பிஸ்னஸை இழந்து நிற்கலாம், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். அவர்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவை அனுப்புங்க. ஏன்னா உபத்திரவப்பட்டவர்களின் உபத்திரவன்றது வியாதியில் உபத்திரவம் தானே, சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் தான் உபத்திரவம், குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் உபத்திரவம். இந்த உபத்திரவப்பட்டவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பம்னா என்னடா இது, ஆனால் நம்ம போய் தேடினோம்னா கேவலமாக நினைப்பாங்க, அற்பமாக நினைப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி நினைக்க மாட்டார். அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தராக இருக்கிறார். நம்ம தான் தேடி போறதில்லை பிரியமானவர்களே, மனுஷங்கிட்ட இல்லை, தேவனிடத்தில் நாம் முறையிடும் போது அதை அவர் அருவருக்காமலும் அற்பமா எண்ணாமலும், எசேக்கியா ராஜாவை எப்படி அற்புதமாய் ஆசீர்வதித்து அந்த முற்றுப்புள்ளி வைத்ததை அவர் கமாவாக்கி மீண்டும் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கும் வியாதியின் போராட்டத்தில், கடன் பிரச்சனையில், இல்லை குடும்ப காரியங்களில், எந்த விஷயங்களில், இல்லை ஒரு நிலமாக இருக்கலாம், வயக்காடாக இருக்கலாம், எந்த இதில்னாலும் போராட்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த உபத்திரவத்தின் பாதையில் போகிற நீங்கள் உங்கள் ஜெபித்து பாருங்கள் விசுவாசத்தோடு. அவர் அதை அற்பமாக எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், நிச்சயமாக பதில் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. இது தேவைப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு. பிரியமானவர்களே, நாம் ஒரு வசனத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு விதைச்சிங்கன்னா அவங்களுக்கு அது பலன் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது உங்களுக்கு பிளெஸிங்ஸ் தான். ஏன்னா நீங்கள் செய்கிற சின்ன கிரியை அது தேவன் மனதில் வைத்துக்கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரியவர். காட் பிளஸ் யூ.